தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள், ஆடி பௌர்ணமி. இன்றைக்கி சங்கரன் கோவிலில் கோமதி அம்மன் தபஸ் பண்ணி சுவாமியை ஹரியையும் ஹரனும், அதாவது மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் ஒன்றிணைந்து அம்பாளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. உலகத்தில் சைவ மதமும் வைணவ மதமும் ஒன்றே அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் இந்த ஆடி தபசன்று சங்கர நாராயணராக காட்சி தருகிறார். இன்றைய நாளில் கோமதி அம்மனை வணங்கி இந்த நாளை தொடங்கலாம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை. இன்று சந்திரனின் சஞ்சாரம் மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மகரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மனதிற்கு நிறைவை தருவார். புதிய வேலை முயற்சிகள், புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு இன்று அஸ்திவாரம் போடலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி காலகட்டத்தில் விரயங்கள் ஏற்படுவதற்கு இன்றைய நாளில் சந்திரன் 10ஆம் இடத்தில் இந்த ஆடி தபசு பௌர்ணமி திதி கூடிய நல்ல நாளில் குருச்சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. சந்திர பகவான் 10ஆம் இடத்திலையும் குரு பகவான் 4ஆம் இடத்திலையும் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பூமி சார்ந்த விஷயங்களில் மேஷராசி நேயர்கள் இன்று முயற்சி செய்தால் வெற்றிகள் உண்டு. ஆடி தபசான இன்று கோமதி அம்மனை பிரார்த்தனை செய்து ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்ய மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் அடையும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளும் இன்று பௌர்ணமி திதியில் அம்மனை வணங்க மனதளவில் சந்தோஷங்களும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையையும் பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மிகவும் மகத்தான நாள். இன்றைக்கி 12 ராசியில் எது சூப்பர் ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி தான். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்க, 3ஆம் இடத்துல குரு பகவானும் பாக்கியத்தில் சந்திரனும் அமர்ந்திருக்கிறாங்க. 12 வருஷம் கழித்து வரக்கூடிய ஒரு குருச்சந்திர யோகம் ஆடி தபஸ் அன்னைக்கு. அதனால் மிஸ் பண்ணாமல் ரிஷபராசி நேயர்கள் இன்றைக்கி உங்கள் குலதெய்வ வழிபாட்டை பார்க்கலாம். அதே போல் ரிஷபராசி நேயர்களுக்கும் இன்று புதன்கிழமை ஒரு பொன்னான நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடுகள் செய்யலாம். இந்த முதலீடுகள் உங்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட முதலீடுகள், தங்கம், வெள்ளி, இப்படிப்பட்ட முதலீடுகளில் இன்றைய நாளில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக செய்யும் பொழுது இவர்களுக்கு இன்று எண்ணிலடாத நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு 12 வருடம் கழித்து ஒரு குருச்சந்திர யோகத்துடன் ஆடி தபசு அமைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமமாக இருக்குது. அவசியம் இன்றைக்கி நீங்கள் செய்யணும் ஒரு விஷயம் அப்படின்னா இன்று அன்னதானங்கள் செய்வது மிகவும் சிறப்பு. 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவானும் மற்றும் 8ஆம் இடத்தில் சந்திர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைக்கி பச்சரிசி தானம் செய்யலாம். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு சென்று பச்சரிசி தானம் செய்தால் இந்த நாளுக்கான புண்ணிய பலத்தை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது மிக 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 சிறப்பு. இன்று ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்கு நவக்கிரக வழிபாடுகளை செய்தாலும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன இடையூறுகளை உங்களினுடைய தொழிலில் செய்து வருகிறார். இந்த இடையூறுகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு இன்றைய நாளில் நவக்கிரக வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் 12 ஆண்டுகள் கழித்து இந்த குருச்சந்திர யோகம் அமைஞ்சிருக்கு கடகராசி அன்பர்களுக்கு. ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம்,
ஆயில்யம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான நாள். ஸோ உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணலாம், வஸ்திரதானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஒரு சிறப்பாக ஒரு கோயிலுக்கு போய் நான் வேண்டுனா நான் நினச்சது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அம்மன் ஆலய வழிபாட்டை பாருங்கள். கருமாரி அம்மனாக பாருங்கள். புதன்கிழமையாக இருக்கிறதுனால பள்ளி கொண்ட பெருமாளையும் நீங்கள் சேவிக்கலாம். ஸோ ஆதிசேஷனோடு இருக்கக்கூடிய பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கினால் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு இன்றைய நாளில் இந்த பரிகாரங்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் உதவியாகவே அமையும். பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சண்டைகளுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சென்று தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது மனதளவில் ஒரு பெரிய நிறைவை பார்க்கலாம். முடிந்தவர்கள் ஆடி தபசு சங்கரன் கோவில் சென்று அம்பாளை வணங்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. அப்படியே 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு. ஸோ 2 பெண் தெய்வங்களின் பார்வையில் சிம்மராசி நேயர்கள் இருக்கும் பொழுது பெண் தெய்வ வழிபாடு இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய ஆதரவை தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தான் கிரகநிலைகள் கொஞ்சம் நல்லா இல்லை. ராசியிலேயே சுக்கிரன் கேது, 8ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறாங்க, 6ஆம் இடத்துல மறைவில் வந்து சந்திரன் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது. நம்ம வந்து சப்தகன்னி வழிபாடை இன்றைய நாளில் மேற்கொள்ளலாம். இந்த சப்தகன்னி வழிபாடை செய்யும் பொழுது மனதில் ஒரு விதமான தைரியம் கண்டிப்பாக வரும். சில நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய மனதில் குழப்பங்கள் விலகும். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றியடைய சப்தகன்னி வழிபாட்டை மேற்கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 11ஆம் இடத்துல குரு இருக்கார், 10ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் புத பகவான் இருக்கார். ஸோ இந்த 5, 11 இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பூர்வ புண்ணியத்தில் பாப புண்ணியங்கள் செய்தீங்களோ அது உங்களுக்கு லாபமாக இன்றைய நாளில் அதை பெற்றுத்தரும். ஒரு நல்ல பௌர்ணமி திதியில் அதுவும் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நம்ம எந்த அளவு பாவ புண்ணியம் செஞ்சுருக்கிறோமோ அதற்கு இன்றைக்கி நமக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாள். ஸோ இன்றைய நாளில் நம்ம பாவம் செய்திருந்தால் அந்த பாவம் தீர்வதற்கு ஐயோ நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு போய் ஆலயத்தில் தெய்வங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கலாம். நம்ம புண்ணியம் செய்திருந்தால் அது இரட்டிப்பாக இன்றைய நாளில் நமக்கு வந்து சேரும். குழந்தை இல்லாத தம்பதியினர், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க இன்றைக்கி பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ உங்கள் குலதெய்வ ஆலய வழிபாடோ இல்லை நல்ல 6 கால பூஜை செய்யக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று அம்பாளுக்கும் சிவனுக்கும் வஸ்திரம் சாற்றி இன்று பௌர்ணமியில் பச்சரிசி தானம் செய்ய வெற்றிகள் உங்கள் பக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிலடங்கா பல நல்ல விஷயங்கள் வந்து சேரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நம்மளுடைய உறவினர்களிடத்தில் இருக்கக்கூடிய பகையை வெளிக்கொண்டு வருவார். நமக்கு புதிதாக கடன் பிரச்சனைகள், புதுசாக போய் கடன் வாங்கணும், இது அனைத்துமே வெற்றியை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனசோர்வு தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்ப சண்டைகள் தீருவதற்கும் இந்த நாள் ஏற்றது. இன்று புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து பள்ளி கொண்ட பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கவும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், பாக்கியத்தில் குரு பகவான். தாயார் வழி மூலமாக வரக்கூடிய நன்மைகள் அனைத்தும் வந்து சேரும். இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். பெண்கள் குறிப்பாக உங்கள் தந்தை வீட்டினுடைய குலதெய்வத்தை இன்று சென்று வணங்கவும். திருமணமான விருச்சிக ராசி பெண்கள் இந்த குலதெய்வ வழிபாடு இன்று செய்வதனால் உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இன்று அனுகூல பலனை கொடுப்பார். பல மாதமாகவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், பிரிந்த கணவன் மனைவி,
குழந்தை இல்லாத தம்பதியினர் இவர்கள் அனைவரும் இன்றைய நாளில் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். பல மாதங்களாக இருந்து வந்த இந்த குடும்ப சண்டை ஓயும். பொருளாதார உயர்வு மற்றும் புதிய வேலைக்கான தேடுதலையும் இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ள நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேதுவினாலும் இன்றைய நாளில் நல்ல பலன்கள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்கள் ஈடுபாடு அதிகரிக்கலாம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று 2ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 8ஆம் இடத்தில் குரு பகவானும். ஒரு சில நாட்களில் நம்மளுடைய பாபங்கள் தீர நம்ம புண்ணியங்களை தேடிக்கொள்ளலாம். இன்று அன்னதானங்களும் மற்றும் வஸ்திரதானங்களும் செய்ய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண தோஷங்கள் நிவர்த்தியாகும். 2ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் 7ஆம் இடத்தில் புதன், 8ஆம் இடத்தில் குரு. இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சில தெய்வ குற்றங்கள் உண்டு. இவை அனைத்தும் இன்றைய நாளில் நீங்கள் ஆலய வழிபாடு செய்யும் பொழுது தீரும். சிவன் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய்யும், பெருமாள் ஆலயத்திற்கு பசும் நெய்யும் தானம் செய்யவும். இன்று ஆடி தபசு. இந்த நல்ல நாளில் பௌர்ணமி திதியில் இந்த தானங்கள் உங்கள் பாபங்களை போக்கும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாக அமையும். குடும்ப சண்டைகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வந்து குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் மகர ராசி நேயர்களுக்கு இறைவனின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. 12 வருடம் கழித்து இன்றைய நாளில் சந்திரன் மகர ராசியிலேயும் சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் முழு பலத்துடன் அமர்ந்திருக்கிறார். இன்று மகர ராசி நேயர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்ய உங்களினுடைய குடும்ப சாபங்கள் தீரும். அடுத்த 12 ஆண்டுகள் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு வருவதற்கு. ஆகையினால் மகர ராசி நேயர்கள் இன்று மறவாமல் பெருமாளை தியானம் செய்து பெருமாளின் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் ஒருங்கே வணங்கினால் இன்றைய நாளில் உங்களினுடைய பாபங்கள் தீரும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் குறையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு முழுமையாக அனுகூலமாக அமைகிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன லாபத்தை தருவார். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ஆடி தபசான இன்றைய நாளில் கோமதி அம்மனை மானசீகமாக பிரார்த்தனை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். முடிந்தவர்கள் இன்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனையும் வணங்க இன்று உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். 7.5 சனி பிடியில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் வஸ்திரதானங்கள் செய்வதனாலேயும் மனக்குறைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் முடிவிற்கு வரும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு ஆடி தபசு, ஆடி பௌர்ணமியை நாம் காண்கிறோம். மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சென்று வணங்கி உங்கள் குலதெய்வத்தை அணுக பாபங்கள் தீர்ந்து புண்ணியங்கள் சேரும். குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும். சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் ஒருங்கே இன்றைய நாளில் நீங்கள் வணங்கலாம். சங்கர நாராயணனை வழிபாடு செய்ய இன்று மனதளவில் நிம்மதி உண்டு. புதன்கிழமையான இன்று விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். பச்சரிசி மற்றும் வெல்லம் மகாவிஷ்ணு ஆலயத்தில் தானம் செய்ய சந்திரன் குருவுக்கான முழு பலனை பெறலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.